Hello friends, welcome to Drona Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸை இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 15 பார்ட்ல ஒரு 150 கணக்கிட்ட வந்து நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து 16வது பார்ட்ல இந்த வீடியோ பதில ஒரு 10 கணக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்க பார்க்க நினைக்கிறீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கு நான் பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கேன். அதுல போய் நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோவா பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம டாபிக் வைஸ் மேக்ஸும் போட்டிருக்கோம். அது பார்க்க நினைக்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 151வது கணக்கு. ஓகேவா? இதுல ஒரு 10 கணக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல முதல் கணக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏரியில் மிதக்கும் ஒரு படகின் நீளம் 3 மீட்டர் மற்றும் அகலம் 2 மீட்டர். ஒரு மனிதன் அதில் ஏறும் போது படகு 1 சென்டிமீட்டர் நீரில் அமிழ்ந்தது எனில் அந்த மனிதனின் எடை என்ன? ஓகேவா? அதாவது ஒரு படகு இருக்கு, அந்த படகுடைய நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர். ஓகேவா? ஸோ அகலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ? 2 மீட்டர். சரியா? ஸோ இப்போ அந்த படகுல வந்து ஒரு மனிதர் வந்து ஏறுறார். அப்படி ஏறும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இது நீர் இருக்கு வச்சுங்களேன், இதான் நீர். அப்போ அவர் அந்த படகுல ஏறும்போது என்ன ஆகுதுன்னா அந்த படகு என்ன ஆகுது, ஒரு சென்டிமீட்டர் கீழே, அதாவது தண்ணிக்குள்ள அழுந்தது. ஓகேவா? அப்ப அப்படின்னும் போது அந்த மனிதருடைய எடை. ஓகேவா சார்? அந்த படகுடைய அளவு கொடுத்துட்டு எப்படி சார் மனுஷனுடைய எடையை வந்து கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த படகு வந்து எவ்வளவு அதாவது ஆழம் அழுந்திருக்கோ, ஓகேவா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த படகு வந்து பார்த்தீங்கன்னா அமிழ்ந்து, அதாவது அந்த படகு அமிழும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் வந்து பார்த்தீங்கன்னா அழுந்திருக்கும்ல, அதனுடைய கன அளவு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த கன அளவுக்கு ஈக்குவலாக தான் அவருடைய கிராம், அதாவது அவருடைய கிலோ இருக்கும். யாரு? அந்த மனிதனுடைய எடை இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த அமிழ்ந்த பரப்பு அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாமே, இதுதான் ஒரு போட். ஓகேங்களா? 3D எஃபெக்ட்லாம் காட்ட முடியாது. ஸோ அகலம் வந்து இதுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், இப்போ படகு இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ தண்ணி இங்கே இருக்கு. ஓகேவா? இப்போ அவரு ஏறி உக்காஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த படகு வந்து 1 சென்டிமீட்டர் வந்து தண்ணி இப்படி நிரம்பி போச்சு. ஓகேவா? அப்போ அந்த நிரம்பின அளவு, இப்போ நம்ம அகலம் தெரியும் 2 மீட்டர், நீளம் 3 மீட்டர். ஓகேவா? அதை அமிழ்ந்த அந்த ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இது என்னது, ஒரு கனச்செவ்வக வடிவில் இருக்குங்களா? ஸோ அப்போ அந்த அமிழ்ந்த பரப்பை வச்சு நம்ம கனச்செவ்வகத்துடைய கன அளவு கண்டுபிடிச்சி அதை நம்ம கிலோகிராமுக்கு மாற்றணும் அப்படின்னா இதுக்குன்னு ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், பெருசாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனச்செவ்வகத்துடைய கன ஃபார்ம் என்ன அப்படின்னா L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேவா? எல் லெங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துறாங்க L = 3 மீட்டர். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ஓகேவா? ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 சென்டிமீட்டர். இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், லெங்க்த்தும் பிரெத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், மூணுத்தையுமே வந்து சென்டிமீட்டரில் மாற்றணும். ஓகே, மூணுத்தையுமே சென்டிமீட்டரில் மாற்றணும். ஓகேவா? அப்போது 1 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் கேட்டீங்கன்னா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் என்பது தான் 1 மீட்டர். அப்போது மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றிங்கன்னா இந்த 3 மீட்டர்ன்றது 300 மீட்டர் ஆகிடும். அதே மாதிரி 2 மீட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் ஆகிடும். ஓகேவா? அப்போ L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா L வந்து 300 சென்டிமீட்டர், பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர். பெருக்கும்போது 3 2 6, 4 0 போட்டிங்கன்னா அப்போ என்ன வரும், 60,000 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா கன அளவு அப்படின்னும் போது என்ன வரும், இங்கே கியூப் தான் வரும். ஓகேவா? இப்போ இந்த படகு வந்து அமிழ்ந்த அந்த பகுதியோட கன அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60,000 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, நமக்கு இந்த அமிழ்ந்த பரப்பளவு கன அளவு தேவையில்லை, நமக்கு என்ன தேவை, அவருடைய வெயிட். அப்போ இதுக்கும் அதுக்கும் சமப்படுத்தணும். ஆனால் சென்டிமீட்டர் வந்து நம்ம நீளத்தை குறிப்பிடுவோம், ஆனால் நம்ம எடை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கிலோகிராம்ல கணக்கிடுவோம். சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நமக்கு நல்லாவே தெரியும் 1000 கன சென்டிமீட்டர் என்பது பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம். 1000 சென்டிமீட்டருக்கு என்பது பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் அப்படின்னும் போது அப்போ 10,000 எவ்வளோ வரும், 10,000 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோகிராம். அப்போ 60,000 அப்படின்னா 60 கிலோகிராம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுடைய எடை எவ்வளோ, 60 கிலோகிராம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம். அந்த எவ்வளோ தூரம் அமிழ்ந்திருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இது எல்லாமே மீட்டர்,
இது மட்டும் சென்டிமீட்டர். அப்ப எல்லாத்தையும் சென்டிமீட்டரா மாத்தணும்னு நம்ம தெரிஞ்சுக்கும். அடுத்த விஷயம் என்னது, அதாவது 1000 சென்டிமீட்டர் கியூன்றது பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம். ஓகே, 1000 சென்டிமீட்டர் கியூன்றது 1 மீட்டர்ன்றது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதே தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஓகேவா, இந்த 3 விஷயம் தான் இதுல முக்கியமான விஷயங்கள். அடுத்து இரண்டாவது கணக்கு, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 6% வீதம் 2 ஆண்டுக்கு வேறுபாடு ரூபாய் 18 எனில் அசல் எண்ணை காண்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், எவ்வளவு? P × R/100 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகள் இந்த ஃபார்முலா தான். இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேறுபாடு வந்து கொடுத்துறாங்க. எவ்வளவு? 18ன்னு சொல்லிட்டு. அசல் நமக்கு கொடுக்கல, அசல் தான் நம்ம கேட்கறாங்க. ஓகேவா, அப்ப ஸ்கொயர் தெரியும், R உடைய வேல்யூ 6% கொடுத்துறாங்க. அப்ப அவ்வளவுதான், P × R/100 × R, ஏன்னா ஸ்கொயர் நம்பர் 2 தாட்டி போனோம்ல, ஈக்குவல் டு 18. சரியா, இப்ப அடிக்கலாமா? P = 18 × 100 × 100 டிவைடட் பை 6 × 6. 4 6 3 18, 4 3 3 3 6, 4 2 I 2 10 50, I 50 முடிஞ்சு போச்சு. அப்படியே 0 போட வேண்டியது, 5000. நீங்க பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. I1 5 3 0 5000. சரியா, சோ அப்போ அசல் எவ்வளோ? 5000. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, அடுத்தது மூணாவது கணக்கு, ஒரு சதுரம் மற்றும் ஓர், இது ரெண்டுமே தப்பு தான். ஒரு சதுரம் தான் வரணும். ஏன் இங்க ஓர் வரக்கூடாது? ஓர் வந்தா அதுக்கு அடுத்த எண் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை முதன்மையாக கொண்டு வரக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி தான் ஓர் போடணும். இங்க என்ன வரணும்? ஒரு சதுரம் தான் வரணும். ஒரு சதுரம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் பரப்புகள் சமம், ரெண்டுமே சமமாம்பா. அப்படின்னும் போது சதுரத்தின் பக்கம் 40 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் அகலம் 25 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் என்ன? அதாவது ஒரு சதுரத்துடைய பரப்பளவும் செவ்வகத்துடைய பரப்பளவும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ A² = L × B, அதான் அர்த்தம். ஓகேவா, இதுல A² வேல்யூ கொடுத்த A எவ்வளோ? 40. அப்போ 40 × 40 இது எதுக்கு சமமா? இந்த செவ்வகத்துடைய நீளம் அகலத்துக்கு சமம்னு சொல்றாங்க. நீளம் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? கொடுக்கல, L கொடுக்கல. அகலம் எவ்வளோ? 25 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ நமக்கு L தான் தேவை. அப்படின்னும் போது இந்த தெரிஞ்ச வேல்யூ இங்க தெரியாத நீங்க வச்சுக்கிட்டு தெரிஞ்ச வேல்யூ கொண்டு வந்தீங்க அப்படின்னா 40 ÷ 40 ÷ 25 போட்டோம்னா L ஓட வேல்யூ கிடைச்சிடும். போடலாமா? 8 5 40, 5 5 25, 4 5 5 8 5 40, 8 8 64. அப்போ L உடைய வேல்யூ எவ்வளோ? 64 சென்டிமீட்டர். இருக்கா பாருங்க, இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்தது நான்காவது கேள்வி, x = y = 1:3 எனில் 7x + 3y = 2x + y. ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு உடைய வேல்யூ எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே தான் இங்கேயும். இங்கே இது இங்கே போட்ட ஆன்சர். அப்போ 7 × 1 7 + 3 × 3 3 9 2 × 1 2 + 3 3 தான் போடணும். போட்டோம் அப்படின்னா 7 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் 16 2 3 5. 16 5 இருக்கா பாருங்க, இதோ இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. 5 16 வருமா கேட்டால் வராது, ஏன்னா இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல வரத்து முதல்ல போனோம், ரெண்டாவது வரத்து ரெண்டாவது போனோம், 16 5 தான் ஆன்சர். ஓகே, குரூப் 4 லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு அந்த சமன்பாட்டில் நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ பிரதிவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அடுத்த கணக்கு 2/3, 4/5 மற்றும் 6/25 இன் மீப்போவா காண்க. மீப்போவா அப்படின்னா என்ன? HCF கேட்கறாங்க. அப்ப HCF பின்னங்கள்ல வந்து HCF கேட்கறாங்க அப்படின்னா நம்ம மேல, அதாவது தொகுதியில் HCF-உம் பகுதியில LCM-உம் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 4 6க்கு வந்து HCF எடுத்தோம் அப்படின்னா 2 4 6 ரெண்டாயிரம் அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் வராது. 1 2 2 2 2 3 2 4 3 2 6, அப்போ 2 தான். அப்போ HCF வந்து பார்த்தீங்கன்னா 2. LCM கீழே என்னென்ன இருக்கு? 3 5 25. இது 3த்துக்கு HCF எடுத்தோம் அப்படின்னா முதல்ல 5 போட்டிங்க அப்படின்னா 3 1 5 5 5 25. ஓகேவா, அப்போ மீதி எப்படி இல்லாமல் 5 25 25 × 3 75. அப்போ கீழே 75. அப்போ 2/75 ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது இப்போ பின்னங்களை கொடுக்கும்போது நல்லா கவனிச்சிங்க. HCF கேட்டாங்கன்னா மேலே HCF கீழே LCM. இதுவே LCM கேட்குறான் அப்படின்னா மேலே LCM கீழே HCF. என்ன கேட்குறாங்களோ அதை தொகுதியில் கண்டுபிடிக்கணும், கேட்காத பகுதியில் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் நான் வச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. அடுத்தது, ஒரு நாளில் 3 மணி நேரத்திற்கான சதவீதம் எவ்வளவு? ஒரு நாளில் 3 மணி நேரத்துக்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்?
24 மணி நேரம். அந்த 24 மணி நேரம் 3 மணி நேரம்னு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது பர்சன்டேஜில் கேட்கறதுனால இன்ட்டு 100. ஏன்னா ஒரு நம்பரை 100ஆல் பின்னத்தை நம்ம 100ஆல் பெருக்கினா தான் நமக்கு சதவீதம் கிடைக்குன்றதை நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போது 24ல் 3 24 மணி நேரத்தில் 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ சதவீதம்னா 24 மேலே 3 போட்டு இன்ட்டு 100 போட்டோன்னா சதவீதம் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு 3 8 3 24 1 8 இங்கே 1 8 மீதி 2 2 16 மீதி 4 4/8 அடிச்சு அப்படின்னா ஒரு 4 8 அப்போ 12 இன்ட்டு 1/2 அதாவது 12 12.5ன்னு சொல்லலாம் 12ன்னு சொல்லலாம் இருக்கு. இங்கே வந்து பின்னத்தில் கொடுத்தனால நம்ம இதே போட்டுக்கலாம். அது வரைக்கும் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ தான் சரியானது 12. சரியா? அப்போது 12%. ஓகேங்களா? அப்போது 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எவ்வளோ? 12%. ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்க்கலாம். ஒரு டசன் சோப்புகளின் விலை 396 எனில் 35 சோப்புகளின் எண்ணிக்கை என்ன? ஓகேவா? இங்க ஒரு டசன் அப்படிங்கும்போது 1ன்னு போட்டால் கணக்கு தப்பு. ஒரு டசன் அப்படின்னா எவ்வளோ கணக்கு அப்படின்னா 12 சோப்பு. ஒரு டசன்னா எவ்வளோ? 12. சரியா? அப்போ 12 சோப்புடைய விலை எவ்வளோ? 396 ரூபாய். அப்போ 35 சோப்புடைய விலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நல்லா கவனிச்சுங்க. சோப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சா விலையும் அதிகரிக்கும். ஓகே, ஒரு சோப்போட விலை 100 ரூபாய் அப்படின்னா 2 சோப்பு என்ன இருக்கும்? 200 ரூபாய். 3 சோப்பு 300 ரூபாய். அப்போ சோப்புகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது விலையும் அதிகரிக்கிறது. நேர்மாறல் என்ன பண்ணோம்? தலைகீழா போடணும். அப்போ தலைகீழா போடணும் அப்படின்னா 35/12 இன்ட்டு 396. ஓகே, 12 படிக்கலாமா? ஒவ்வொரு 12 3 36 39 36 போச்சுன்னா மீதி 3 3 36. அப்போ 35 இன்ட்டு 33 போட்டிங்கன்னா 5 3 5 1 3 9 1 10 105 போட்டு அடிச்சுன்னா 5 5 1 1 1155 இருக்கா பாருங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஆகும்? 35 சோப்புக்கு 1155 ரூபா ஆகும். இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி 1155. பாருங்க, எல்லாமே இங்கே பாருங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகாமல் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து தெளிவாக போடுங்க. அடுத்து 8வது கணக்கு. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 ஆகும். இடைநிலை அளவை காண்க. சரியா? இது வந்து சராசரி கேட்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான கணக்கு. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்த வேலையை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பரவலின் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 66, முகடு வந்து 60. ஓகேவா? அப்போ முகடு வந்து 60 அப்படியே போடுங்க. ஈக்குவல் டு இடைநிலை கேட்குறாங்க. அப்போ 3 இன்ட்டு இடைநிலை அப்படியே வச்சுங்க. மைனஸ் 2 இன்ட்டு சராசரியா 2 இன்ட்டு சராசரி 26. அப்போ 2 இன்ட்டு 66. ஓகேவா? ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 60 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் ஈராறு 12 ஈராறு 12 12 136 வருமா? 132 வரும். சரியா? அப்போ 132 வருது. இங்கே மைனஸ் 132 இருக்குது. நமக்கு இடையில தான் தேவை. அப்போ இங்கே மைனஸ் 132 ஈக்குவல் என்ன வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் 132 ஆகிடும். அப்போ 3 இன்ட்டு இடைநிலை ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 132. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இடைநிலை தான் தேவை. அப்போ இடைநிலை ஈக்குவல் டு 60 132 கூட்டிங்க அப்படின்னா 192 192 டிவைட் பை 3 அடிச்சா அப்படின்னா 6 18 4 12 64. சரியா? ஸோ அப்போ இதனுடைய இடைநிலை என்னவா இருக்கும்? 64. ஆன்சர் ஆப்ஷன் பி. இது இருக்கு பாருங்க. சரியா? இந்த ஃபார்ம் ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கணக்கு கேட்பாங்க. அதாவது ஒரு பரவலின் அல்லது ஒரு சமச்சீரற்ற பரவலின் இந்த 2 ஆங்கிள் தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. வேற ஆங்கிள் கேட்க மாட்டாங்க. அதாவது இதுல 3 ஆங்கிள் கொஸ்டின் வரும். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி முகடு கொடுத்து இடைநிலை கேட்பாங்க, முகடு இடைநிலை கொடுத்துட்டு சராசரி கேட்பாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி இடைநிலை கொடுத்துட்டு முகடு கேட்பாங்க. இந்த 3 ஆங்கிள் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஆனால் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு? இப்படிதான் இருக்கும். ஒரு பரவலின் அல்லது ஒரு சமச்சீரற்ற பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே எனில் இடைநிலை காண்க, அல்லது சராசரியை காண்க, அல்லது முகடு காண்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஃபார்முலா தான் 3 ஆங்கிள் கேட்டாலும் இந்த ஒரே ஃபார்முலா தான். கொடுத்த வேலையை நம்ம அந்த சப்ஸ்டிட் பண்ண தான் விஷயம். ஓகேவா? அடுத்தது, ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்து பின் 20% குறைகிறது. முதல் விலையை ஒப்பிடும் போது கடைசி விலையானது. சரியா? இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம். அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 20% என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னும் போது இந்த ஆரம்ப விலையும் இறுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தான் கேட்குறாங்க.
சரியா? ஸோ இதை நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஒரு பொருளுடைய மதிப்பு வந்து ஒரே பர்சன்டேஜ் உயர்ந்து அதே பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும்? குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? அதாவது ஒரே பர்சன்டேஜ் உயர்ந்து ஒரே பர்சன்டேஜ் குறையுதுன்னா அந்த பர்சன்டேஜை ஸ்கொயர் பண்ணி 100ஆல் வகுத்து ஆன்சர்னு சொல்லியிருக்கேன். அப்போ 20 ஸ்கொயர் பண்ணி 100ஆல் வகுக்கணும். 20 ஸ்கொயர் பண்ண வரும் 2 4 400. 400 டிவைட் பை 100 போட்டிங்க அப்படின்னா இந்த 2 0 காலி மீதி 4. அப்போ 4% என்ன சொன்னேன்? வரக்கூடிய ஆன்சர் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ 4% குறைவு இருக்கா பாருங்க. 4% குறைவு இதோ இருக்கு. இங்க பாருங்க ஆன்சர்ல வந்து இதுவும் 4% தான், இதுவும் 4% தான். ஓகேவா? அதை நம்ம வந்து தவறா போடக்கூடாது. இங்க 4% முக்கியம் இல்லை, குறைவா அதிகமானது தான் முக்கியம். நான் நல்லா கவனிச்சீங்க. ஒரே பர்சன்டேஜை உயர்த்தி குறைச்சாலும் இல்லை குறைச்சி உயர்த்தினாலும் நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா குறைவாகத்தான் இருக்கும். ஓகே, நம்ம 4% கண்டுபிடித்து முக்கியங்களா, அது குறைவா அதிகமானது தான் முக்கியம், குறைவாகத்தான் இருக்கும். ஞாபகம் வச்சு. ஓகேவா? அடுத்தது கடைசி கொஸ்டின். ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் விகிதம் 60 கிலோகிராம். அவர்களின் மூவர்களின் எடைகளின் சராசரி 60 கிலோகிராம். அவர்களின் மூவர்களின் எடை கொடுத்துட்டாங்க 56, 68, 72. எனில் 4ஆம் அவரின் எடையை காண்க. ஓகேவா? அப்ப சராசரி என்னது? எத்தனை எண்ணிக்கைக்குள்ள அத்தனை நபருடைய கூட்டி அத்தனை பேரால வகுத்தோம் அப்படின்னா சராசரி. அதாவது இங்க 4 பேருடைய சராசரி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன 4 பேருடைய எடைகளை கூட்டி 4ஆல வகுத்து தான் என்ன ஆன்சர் வந்திருக்கும்? இந்த 60 வந்திருக்கும். அந்த 4ல 3 பேர் கொடுத்துறாங்க, 1 கொடுக்கல. அப்ப அந்த கொடுத்த ஃபர்ஸ்ட் 3 எழுதுவோம். 56 பிளஸ் 68 பிளஸ் 72 கூட 4ஆவது ஒரு நம்பர் யாருன்னு தெரியாது, டிவைட் பை. அப்ப 4த்தையும் கூட்டி 4ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சுன்னு சொல்றாங்க? சராசரி 60. அப்ப நம்ம எக்ஸ் மட்டும் தான் தேவை. மீதி எடுத்து கூட்டுங்க. 50 60 110 110 ஒரு 70 180 190 196. 196 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 4 இங்க வகுத்துல இருக்கு, ஈக்குவல் டு கணக்கு போச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். 60 × 6 24 240. நமக்கு எக்ஸ் உடைய வேல்யூ தான் தேவை. அப்ப எக்ஸ் வேல்யூ மட்டும் தெரியணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 240. இங்க இருக்கக்கூடிய பிளஸ் 96 ஈக்குவல் அனுப்பிச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் 196 ஆயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 96 4 44. அப்போ 44 கிலோகிராம். அந்த 4ஆம் நபருடைய எடை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 44 கிலோகிராம். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் ஒரு 10 சம்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். இதோட 160 சம்ஸ் கிட்ட நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் மேக்ஸ் சீரீஸ் வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த ஒரு 10 மேக்ஸோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.